Hi friends, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlogல நம்ம மீட் பண்றோம். இன்னைக்கு இது என்ன vlog அப்படினு பாத்தீங்கன்னா, செல்லமா இது வந்து ஜூன் மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா செல்லமா? ஆமா. ஓகே. ஜூன் 1st, ஓகேங்களா? நிறைய வேலைகள் இருந்தது. எல்லா வேலையும் அப்படியே ஒண்ணா முடிச்சோம். சும்மா பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ், நிறைய பசங்க நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெஷர்ஸ் கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்துட்டு நமக்கு தெரியும் இல்லையா, இன்டர்வியூலேயே வந்துட்டு தெரியும் பசங்களுக்கு வந்து கற்றுக்கிற அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பசங்களுமே எடுத்திருக்கோம். நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. நிறைய பேருக்கு நாங்கள் இன்னும் ரிப்ளை கூட பண்ணலை. நிறைய பேர் ஹோல்டில், நிறைய பேர் சர்வீஸ்லாம் வந்திருக்குங்க. உங்களுடைய டேர்னுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. பிகிலு கப்பு ரொம்ப முக்கியம், பிகிலு அப்படின்ற மாதிரி பொறுமை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. அதனால் வந்து பொறுமையை மட்டும் விட்டுறாதீங்க, பொறுமையாயிருங்க. வெயிட் ஃபார் யுவர் டர்ன். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஜென்ஸை விட அதிகமாக லேடிஸ் தான் அப்ளை பண்ணுறாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் இப்போதைக்கு பண்ண முடியலன்னு வச்சுங்களேன். அதனால் சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் நாங்கள். இந்த இடத்துல லைட்டிங் இல்லைன்றதுனால அவங்க ஃபேஸ் கிளியராக தெரில. நான் வேணா இப்படி வந்துட்டோமா? ஸோ இப்படி உட்காந்துட்டு இந்த துபாய் வியூ பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்க்கா vlog எல்லாம் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. இன்னைக்கு என்ன என்னுடைய டே இன் மை லைஃப் அப்படிங்கறத நான் வீடியோ எடுத்திருக்கேன். நைட்டு ப்ரிப்பரேஷன்ல இருந்து, காலையில கிளம்புறதுல இருந்து, இங்க வந்து என்ன பண்றோம் அப்படிங்கறது, எங்க போனாலும் நமக்கு வந்து இந்த கணக்கு புள்ள வேலை தாங்க வாய்க்குது. இருக்கிறது நம்ம ராசி 3 லட்சணம் போல இருக்கு. சரி, பரவாயில்ல. சோ அந்த வீடியோ தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நைட்டே பிளான் பண்ணிட்டேங்க. காலையில புளி சாதம் கட்டி எடுத்துட்டு போலாம், டைம் இருந்துச்சுன்னா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வாழை இலை வாங்கிட்டு வர சொன்னேன். இவர் தான் போனாரு. செல்லாம கிடைச்சதா வாழை இலை கிடைச்சது, ஆனா ஃப்ரெஷ்ஷா இல்ல. புளி சாதம் என்ன விடாது போல இருக்கு. லண்டனுக்கு போனாலும் புளி சாதம், துபாய்க்கு போனாலும் புளி சாதம். புளி சாதத்தை பத்தி அப்படிலாம் பேசக்கூடாது செல்லமா. ஒரு காலத்துல புளி சாதம் சாப்பிட்டு சொன்னாங்க. காலையில சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு நைட்டே சொல்லிட்டாரு. ஸோ காலையில நமக்கு கிச்சனுக்கு வந்தா ரொம்ப டைம் இருக்காது அப்படின்ட்டு நைட்டு வந்து புளி காய்ச்சல் செஞ்சு வச்சுட்டேன். யாருக்கெல்லாம் என்ன மாதிரியே இந்த வியாதி இருக்குன்னு சொல்லுங்க. சமைச்சிக்கிட்டே இருக்கும் போதே சைட்ல இந்த கேஸை நம்ம தொடச்சிக்கிட்டே இருப்போம். என்னதான் நம்ம தொடச்சிட்டே இருந்தாலும் அந்த எண்ணெய் தெரிச்சுக்கிட்டே இருக்கும், தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நைட்டு புளிக்காய்ச்சல் செஞ்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேங்க. கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி சாமான்லாம் கழுவி கவுத்து காலையில் காஃபி போடணும் அப்படின்ட்டு அந்த பால் பாத்திரத்தை கேஸ் மேலே வச்சுட்டு நைட்டு வந்து படுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம காலையில எழணும்னு நினைக்கும் போது தான் தூக்கம் அப்படியே கண்ண சொக்கும், எழவே முடியாது. ஆமா, அதுவும் அலாரம் வச்சு படிச்சு பாருங்க. அந்த அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும்னு தோணும். அந்த 5 நிமிஷம் சுகம், அந்த 10 நிமிஷம் சுகம் இருக்கு பாத்தீங்களா, அலாரத்தை ஆஃப் பண்ணி தூங்குறது, அது உண்மையிலே வேற லெவல் தாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது அபுதாபி மக்கள், துபாய் மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அச்சு ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஊருக்கு போய் 10 நாள் ஆச்சுங்க. எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. மேபி இந்த vlog அப்லோட் ஆகுற அன்னைக்கு அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சு அவன் லீவ்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். காலையில எந்திரிச்சதுமே வந்து அரிசி ஊற வச்சது, இந்த புளிக்காய்ச்சல் பண்ணது, பால், மாவு, வாழை இலைன்னு எல்லாத்தையும் தூக்கி வெளியில வச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் எழுந்து எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேங்க. ஆனா என்னால எழ முடியல. நான் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 6 மணிக்கு எழுந்தானே இவ்வளவு வேலையை பண்ணிட்டே செல்லமா, பெரிய விஷயம் இல்ல அது. ஆனாலும் என் பிளான் சொதப்பிருச்சு செல்லமா. நான் பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன். டைம் பத்தாத காரணத்தினால் முட்டை வேக போட்டுட்டேன். அப்படியே கண்ணு சொக்குச்சு. பாலை வச்சுட்டு டக்குன்னு நம்ம அப்படியே கண்ணை மூடும்போதுதான் பால் பொங்கும். ஆனா பாலை பொங்க விடாம கரெக்டா காஃபியை போட்டு, ரொம்ப நாள் ஆசை, லிட்ரலி சொல்லணும்னா டெய்லி இவர் தாங்க எனக்கு காஃபி போட்டு கொடுப்பாரு. இன்னைக்குதான் நான் இவருக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு. யூஸ்வலா அவங்களுக்கு பெட் காஃபி ரொம்ப பிடிக்கும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் காலையில எந்திரிச்சிருவாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பேன். 6 மணிக்கு எந்திரிப்பேன், அவங்க 5 மணிக்கு எழுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நான் எந்திரிச்சு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை, பெட் காஃபி போட்டு கொடுத்துட்டேன். பிளான் மாறிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதனால காலையில் முட்டையை வேக போட்டுட்டேன். முட்டை வேக போட்டுட்டு வேர்க்கடலை சட்னி அரைச்சிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறது. நான்லாம் ஃப்ரீயாக இருக்கும் போதே இந்த வேர்க்கடலையை வறுத்து வைக்கிறது, இந்த காஞ்ச மிளகாவை கொஞ்சம் வறுத்து வைக்கிறது, புளியை ரவுண்ட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சிருவேன். அதெல்லாம் பண்ணும்போது காலையில் கொஞ்சம் நமக்கு அவசரமாக கிளம்பும் போது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கை கொடுக்கும். ஆமாம், நானே அடி தாங்கி
இடிதாங்கி மாதிரி கீழே விழுந்து எழுந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். காலையில இப்படி நின்றுட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்பேன். இன்னைக்கு அதுக்கெல்லாம் கூட டைம் இல்லை. பார்த்தீங்களா 6:30 மணி ஆயிடுச்சு. ஸோ முட்டை வேக போட்டுட்டு ரைஸை வச்சுட்டு சட்னியை அரைச்சிட்டு நம்ம குளிக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிக்க போயிட்டு வெளியில வந்து பாக்குறேன், கடகடன் டைம் ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தா நம்மளால உட்காந்து பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டு இருக்காரு. அது என்னமோ தெரியலைங்க, காலையில எழுந்த உடனே அந்த பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்த பிறகுதான் அந்த நாளே வந்து புத்துருச்சுன்னா இருக்கும். ஆமா, அதுலயும் இன்னைக்கு வந்து இந்த சீனை பாரு 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 அப்படின்னு நிக்க வச்சு பார்த்தாரு. ஓகே, மறுபடியும் 2 பேரும் வந்து ஒண்ணு சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி சிஸ்டர் கொண்டு எடுத்து போட்டானே போதும் வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜில இந்த சீரியல் போயிட்டு இருக்குங்களா, அது பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி, அவ்வளவுதான். ஓகே, அப்புறம் புளி சாதம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ரைஸ் சூடா வச்சுட்டு கொஞ்சமா புளி சாதம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கையோட கொஞ்சம் கர்ட் ரைஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கர்ட் ரைஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடைசியா தான் வந்து வேர்க்கடலை வறுத்து போட்டேன். ஏன்னா அப்பதான் அது வந்து கொஞ்சம் சாப்பிடும் போது நமக்கு வந்து கிறிஸ்பியா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தயிர் சாதம் பிளான் பண்ணேன். கடைசியில அது மோர் சாதமா மாறி போச்சு. செல்லமா அவசரத்துல கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்திட்டேன். நல்லாதான் இருந்துச்சு. ஒரு பக்கம் தோசையை ஊத்தி நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா அவங்க குளிச்சிட்டு இருந்தாங்க. சரி 2 பேரும் ஒன்னா சாப்பிடணும்னு வெயிட் பண்ணா டைம் சேவ் பண்ண முடியாது. ஏன்னா அப்ப வரைக்கும் நான் நைட்டில தான் சுத்திட்டு இருந்தேன். அவங்க குளிச்ச உடனே டக்குன்னு ரெடி ஆயிடுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ரெடி ஆயிட்டு வெளியில போயிட்டாங்க. ஏதோ ஒரு குட்டி ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அந்த கேப்ல தான் நான் ஓடி போயிட்டு ட்ரெஸ் பண்ணேன். இந்த சாரீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இது நம்மளுடைய இதிகா சாரீஸ். இதிகால இதை புதுசா வந்து ஆஃபீஸ் வியர் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இந்த கலெக்ஷன் கொண்டு வந்திருந்தேன். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. சாரி வந்து சிந்தட்டிக்கும் கிடையாது, பாலிஸ்டரும் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. பிரிண்ட்டும் போகாது, சாயம் பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு சாரி தான் இது. நிறைய பேர் வந்துட்டு கலர்ஸ் இருக்காக்கான்னு கேட்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நான் எத்தனை கலர் கொண்டு போய் கொடுத்தாலும் காமிச்சாலும் ஃபைனலா பாத்தீங்கன்னா நான் கட்டின கலர்லயே தான் வந்து நிப்பாங்க. அது கட்டி ஒரு முறை பாத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிச்சிடும். வேற சாரில கட்டினா எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல நீ கட்டின சாரியே பெட்டர் பிரியாக்கா இதான் கட்டி இருக்காங்க, சேஃப் இதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்துக்கிறாங்களான்னு தெரியாது. எங்க சுத்தினாலும் கடைசியில நான் கட்டின கலருக்கு வந்து நின்றுவாங்க. ஸோ காலையிலே முடிஞ்சது இல்லையா. ஸோ நான் இவர் ஆல்ரெடி சாமிலாம் கும்பிட்டுட்டாரு. இருந்தாலும் நான் ஒரு வாட்டி என்னுடைய திருப்திக்காக ஊதுபத்தி சாம்பிராணிலாம் காட்டிட்டு அதுக்குள்ளே கால் பண்ணிட்டாரு, இறங்கிரு எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கி விட்டேன். வீட்டு சாவி, சாப்பாடு, அப்புறம் வேற என்ன சொல்லமா, தண்ணி பாட்டில் வேற என்ன எடுத்தோம், ஃபோனு, சார்ஜரு எல்லாத்தையும் செட்டப்பா எடுத்து பேக்ல ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு கிளம்பியாச்சு. 1 மாசமா பாத்தீங்கன்னா லைஃப் இப்படிதாங்க போயிட்டு இருக்கு. அவங்க வீக்லி 4 days ஆச்சும் துபாய் டிராவல் பண்ணிருவாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவாங்க. நான் பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் போவேன் துபாய்க்கு ஆஃபீஸ்க்கு. மற்ற நாட்கள் எல்லாம் வந்து அதர் டேஸஸ் அபுதாபில தான் இருப்பேன். ஸோ அப்படி பிஸியா போகும். இப்படி 2 நாள் ஓடுறோமா, ஸோ வீட்டு வேலைகள் கொஞ்சம் அங்கங்க நின்றோம், துணி துவைக்கிறது, மடிக்கிறது, வைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல அப்படியே காம்பன்சேட் பண்ணிடுவேன். இன்னைக்கு ரொம்ப அவசரமாக கிளம்புறதுனால ஜிம்மை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்னாச்சு இப்போலாம் ஜிம்முக்கு போகிறது இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு தாங்க இருக்கோம், பட் வீடியோஸ் தான் எதுவும் எடுத்து பெருசாக போடலை, அதனால உங்களுக்கு தெரியல. இதுவும் இருக்குது நம்ம மக்கள்கிட்ட. நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு ரீல்ஸ் போட்டேன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்களா இல்லை ரீல்ஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்வாங்க. ரீல்ஸ் போடாமல் விட்டுட்டேன்னா என்னக்கா ஆச்சு ஜிம்முக்கு போகிறது இல்லையா அப்படின்வாங்க. ஸோ போயிட்டு தான் இருக்கும், எல்லாத்துக்குமே அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு வழியாக ஆஃபீஸ் வந்து சேர்ந்தாச்சு. வந்ததும் வேலை பார்த்தீங்கன்னா பூஜை தான். ஏன்னா நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக விளக்கு தேய்ச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உட்காருவேன். என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு என்னை நம்பி என் வீட்டுக்காரர் எனக்குன்னு சில பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. இல்லை சிலமா பூஜை வந்து நீ பண்ணாதான் அந்த நாளே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே, அதனாலதான் வந்து எங்க வீட்லயும் சரி ஆபீஸும் சரி பூஜை உங்களுடைய பொறுப்பு விட்டாச்சு. ஓகே, இது இல்லாம கொஞ்சம் கணக்கு வழக்குகள்லாம் கொடுத்தாங்க. ஆபீஸ் வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வேலையை நீ தானே பண்ண. ஓகே, ஸோ நான் வீட்டில இருந்து ஐயோ என்னத்த சொல்றதுன்னு தெரியலையே, சரி பரவாயில்ல நம்ம மக்கள் தானே இருந்தாலும் சொல்லுவோம். இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அது ஒரு எதுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வாழை இலையில பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லாதான் செல்லமா இருந்தது, வாழை இலை சாப்பாடு சூப்பரா இருந்தது செல்லமா. அந்த வேர்க்கல்ல வேற கிறிஸ்பியாவும் சூப்பரா இருந்தது. புளி சாதம் வாழை இலை அப்படியே அந்த கேஸ்ல வாட்டி வச்சு எடுத்துட்டு வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சாப்பிடவே சூப்பரா இருந்தது. இந்த புளி சாதம் கோயில் பிரசாதம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சூப்பரா இருந்ததா. இன்னைக்கு நான் வந்ததுனால எனக்கு தெரிஞ்சு இவர் சாப்பிட்டு இருக்காரு, இல்லன்னா கண்டிப்பா இன்னைக்கும் ஸ்கிப் பண்ணிருப்பாரு. வேலை ஆபீஸ்னு வந்தா அது அப்படியே ஓடிடுது, டைம் ஓடிடுது. சாப்பிடணும்னு உட்கார்றதுக்கு டைம் இல்ல.
ஆனா அப்படியுமே நாங்க சாப்பிட்டு முடிக்க 3 மணி ஆயிடுச்சு பாத்துக்கோங்க. 2 மணில இருந்து வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்ன உட்கார வச்சேன். இத பாத்துட்டே இருக்கல செல்லமா, ஆபீஸ் உட்கார்ந்து வந்து ஓடிட்டே இருக்கல, இங்க அங்க அங்க அவங்களுக்கு மெசேஜ் வருது, கால் வருது, எல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டே தான் இருக்கு. ஓகே, பரவாயில்லை. ஆபீஸ் ஒர்க் என்றால் அப்படிதான் இருக்கும். அதற்கு பேர் தான் ஆபீஸ். வீடியோ பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குங்க, ஜாலியா இருக்குங்க. இந்த மாதிரி டெய்லி ஆபீஸ்க்கு வந்து உட்காந்துட்டு வீட்டுல தான் கொஞ்சம் வேலை, ஆபீஸ் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இவரு கேட்கவே வேணாம். டைமுக்கு சாப்பாடு, டைமுக்கு காஃபி, டீ எல்லாமே அழகா ப்ரொவைட் பண்ணிடுறாரா. என்ன ஒண்ணு ரொம்ப குளிருது பயங்கரமா. இது இனிமே இங்க வரும்போது ஜாக்கெட் போட்டு வரணும்னு நினைக்கிறேன். வியூ நல்லா இருக்கு, பக்கத்துலயே ஹைப்பர் மார்க்கெட்டு, சூப்பரா இருக்கு, நல்லா ஜாலியா இருக்கு. ஒரு நாள் எப்படி போகுதுன்னே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி. என்ன ஒன்று வீடியோவில் நான் வர முடியாமல் போயிட்டேன். அங்கங்கே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1800 சிவிஸ் வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்குங்க, செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நீங்கள் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கும், கண்டிப்பாக நான் உங்களோட அப்ரோச் பண்ணுவோம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி கூட ஒரு பேட்ச் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஹோட்டல் அகாமடேஷன்லாம் பண்ணி விசாலாம் போட்டு. இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்றேன். நம்ம திருநெல்வேலியில இருந்து ஒரு பையன் கூட வந்திருக்காங்க. அவங்க அம்மா கூட அல்வா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து ரொம்ப பவ்யமா கொடுத்துட்டு போனாப்புல. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. தேங்க்யூ சோ மச். பொறுமை ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு கால் பண்ண போறது வேற யாருமே கிடையாது. நன்னதர் சரவணன் தான் கால் பண்ணுவேன். அதனால நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? நான் 2 வாட்டி அனுப்பியிருக்கேன், 3 வாட்டி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் எங்களுக்கு புரியுது. சோ வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ என்ன சொல்லுவாங்க சொல்லமா, வெற்றிக்கும் பலன் உண்டு, உழைப்புக்கும் பலன் உண்டு. சரிங்களா? சரி, ஓகேங்க, நம்ம கிளம்புவோம். ஓகே, see you, bye bye, tata, take care. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் சரவணன். பை பை.